வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திரிசூலம் மயில்களி பால முருகாசரணம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிறு வயதிலே தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோட பேச்செல்லாம் கேட்போம், ரேடியோவில் கேட்டுருக்கலாம். இப்போ ரேடியோவில் பாட்டோ பேச்சோ எது கேட்டுருந்தாலும் வேலையும் செஞ்சிட்ருக்கலாம், ரேடியோவும் கேட்டுருக்கலாம். அப்படி ஒரு காலம் அது. அந்த இடத்துல தென்கட்சி சுவாமிநாதன் கதை சொல்லும்போது சில கதையெல்லாம் கேட்டிருக்கிறேன். அப்போ ஒருத்தர் சாமிக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட கவலையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். அவர் ஒருத்தர் மட்டுமா நிறையா பேர் சாமிக்கிட்ட வேறு யார்கிட்டையும் சொன்னாக்கா நல்லா சுகமாக அதை கேட்டுட்டு சோகமாக மூஞ்சை வச்சு கேட்டுட்டு பின்னாடி அதை அவதூறாக பண்ணுவாங்க. அது அவங்கள அப்போ நின்றுவிட்ட சொல்லி அதிசயப்படுத்தாங்க. இவன் என்ன ஆட்டம் ஆண்டாம் பாரு, இந்த மாதிரி அனுபவிக்கிறான்னு. அதாவது இந்த தன்னோட பாரத்தை இறச்சி வைக்கணும் தான் நம்பி சொல்லுவாங்க. ஆனால் அதை கிண்டலாக்கிட்டு அப்படியே உருக்கமாக கேட்டுட்டு அவன் போனோடனே அவனை பற்றி புறங்குறது அதுமாரி இருக்குது. அதனால் பார்த்தா பகவான்கிட்ட யார்கிட்ட சொல்கிறத விட நல்லா கண்ணீர் விட்டு அழுது போகுமேட்டு கடவுள்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த கடவுள் எல்லோரும் நம்மள்கிட்ட சொல்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் ஒரு விமர்சனம் கொடுப்போமேன்ட்டு ஒவ்வொருத்தையும் பார்த்து சொல்கிறார் அவர். நீங்கள்லாம் உங்களோட பாவங்களெல்லாம் மொத்தமாக மூட்டை கட்டி திருச்சூலம் மயில்கிரிக்கிட்ட வந்துருங்க. அங்கே ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குது, அந்த இடத்துல கொண்டு வந்துருங்க. நான் அதை உங்களை அவங்கவுங்க பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிராயசித்தம் பண்ணுற கொடுக்குறேன்னு. ஆனால் கண்டிப்பாக தீர்வு உண்டு வாங்க. அப்போ மறுநாள் ஒரு மூட்டையை கட்டி பாவத்தை எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்டான். எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டு வச்சுட்டாங்க. அதனால் விடிகாலத்தில் 4:30 மணிக்குலேருந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்போது அது ஜனங்க நம்பிக்கை இதான் இன்றைக்கியோட இந்த பாவத்தை தொலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு மூட்டையாக கட்டிட்டு வராங்க. அவன் கட்டி அவன் போய் அவங்க உட்காந்துட்டு கொடுத்தா அவனை மாதிரி எல்லாருமே மூட்டை கட்டி பாவத்தை எட்டணும். அது பார்த்தா அவனோட மூட்டையை விட பெருசாக இருக்குது. ஒருத்தர் லாரியெல்லாம் கொண்டு வரான், பெரிய பெரிய லாரியெல்லாம் கொண்டு வரான். அந்த பாவத்தெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு கடவுளோட சன்னிதானத்தில் இறக்கி வைக்கிறதுக்கு வந்துடுறான். இதை பார்த்தவரே கடவுள் தோன்றிட்டார். சரி, நான் ஒரு நிமிஷம் உலகத்தை இருட்டாக்குறேன். இந்த இருட்டாக்குற நேரத்தில் இங்கே இருக்கிற அத்தனை மூட்டையிலேயே டோக்கன் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்பரு, அதை இதில் போட்டிருக்கேன். இப்போ பாவத்தை செஞ்ச பாவத்தை அவங்க தான் அனுபவிச்சாகணும். ஆனால் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு மாறுதல் இருக்குது. என்னென்னா இந்த டோக்கன் குலுக்கி போடுறோம் இல்லையா, இதில் யார் டோக்கன் அந்த நம்பரை மாற்றிக்கிங்க. அதாவது உன்னோட பாவம் அவனுக்கு போகும், மற்றவனோட பாவம் உங்களுக்கு வரும். அப்போது பாவத்தை உங்களுக்கு அதிக பாவம் செஞ்சவங்க கொஞ்சம் பாவம் செஞ்சவங்க மாற்றிக்கலாம். இது ஒரு தீர்வாக இருக்கும், நீங்கள் பண்ணி பாருங்கன்ட்டு இருட்டேன். அப்புறம் இருட்டு முடித்து பார்த்தா யாருமே அவங்கவுங்க பாவத்தை பக்கத்தையே நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா டோக்கன் மாறிடுச்சுனாக்கா மற்றவங்களோட பெரிய பாவம் நம்மளை சேர்ந்துவோம், நம்மளோட பாவ சுமை அதிகமாகிடுமேட்டு நின்றுடுறாங்க. என் பாவமும் எனக்கு போதும், என்னோடய பாவத்தை நானே அது பிராயசித்தமாக அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வேடிக்கையாக சொன்னாலும் அதில் உட்கருத்து இருக்குது. அதில் சூழ்நிலையை உணர்ந்துது, மாற்றி யோசிக்கிறது. பிரச்சனையில் பிரச்சனை ஏற்படுறது விதினா கூட அது இந்த மதியால் வெல்றதுன்னு. அப்போ என்ன ஆன்மீகத்திலே என்ன சொல்கிறாங்க, நம்மளையும் குறை சொல்லக்கூடாது, பிரத்தாரையும் குறை சொல்லக்கூடாது. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இதுதான் காரணத்தால் தான் ஊழ்வினை பயனாக முன்வினை பயனாக இந்த துன்பம் நமக்கு வந்திருக்குங்கிறத உணர்ந்துட்டா அதுக்கு ஒரு பிராயசித்தம் நமக்கே தோணும். அப்படிங்கிறது தான் அது. முன்கூட்டியே அந்த அனுபவத்தால் அந்த காலத்தில் இந்தந்த தப்பு செஞ்சால் இந்த தண்டனை கிடைக்கும், அதனால் அந்த தப்பை செய்யாமல் இரு அப்படிங்கிறது தான் இருக்கணும். இந்த உபாயங்களை தெரிவு செஞ்சு நம்ம வாழ்க்கையை ஸ்டெப்பாக மாற்றிடணும். ஒரு கஷ்டத்தில் இருக்கோன்னா இந்த கஷ்டம் போகலையே நினைக்கிறேன்னா அது வேறு வழி இல்லை, அதை அனுபவித்து தான் போகணும். ஒரு ஆமை கூட முதல்ல அது உயிரை போக்குறதுக்கு என்ன பண்ணாங்க, அந்த ஆமையை சாப்பிட்றவங்களாம் சொல்லுவாங்க, திருக்குறளையும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு வெந்நீரில் போடுவாங்க. வெந்நீரில் போட்டோடனே அது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சம் வெதுப்பாக தண்ணி இருக்கவே தன்னோட உடல் உறுப்புகளெல்லாம் நீஞ்சிட்டு சந்தோஷமாக இருக்கும். அது சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் உடனே சூடு அதிகமானோடனே
வேறு வழி இல்லாமல் அந்த கூட்டுக்குள்ளே சுருக்கிக்க முடியாது. அந்தமாரி தான் சின்ன சின்ன சந்தோஷத்தில் சபலத்தில் மனுஷன் வந்து தன்னோட இழந்துடுறான் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லுவாங்க. நம்ம நம்ம செஞ்ச தவறு தான் என்ன, அதுக்கு பிராயசித்தம் என்ன, அதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. கஷ்ட நஷ்டம் ஏற்படும் காரணமே முன்வினைப்பயன். அதுக்கு மருந்து விமோசனம், தீர்வு, வழிபாடு தான். வழிபாடு தான். இப்போ காமத்தால் அழிந்தான் ராவணன். அவன் மனசில் சிவன் இருக்க வேண்டிய இடத்துல கைலாசமலையே சாமவேதத்தால் தூக்கினவன். சிவன் இருக்க வேண்டிய இடத்துல சீதை இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் குரோதத்தினால் அழிந்தான் கம்சன்பாங்க. அந்த கிருஷ்ணனால தான் நமக்கு அழிவுன்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணால் அவனோட கோபம் இருக்கிற குழந்தைகளை எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அதுக்கான காலம் வந்தவொடனே அவன் செஞ்ச தவறுக்கு கிருஷ்ணராலேயே அழிஞ்சிடறான். குரோதத்தால் கமிஷன். பேராசையால் துரியோதனன் தன்னோட பங்காளிக்கு ஊசி முனை கூட நிலத்தை கொடுக்க மாட்டேன், அது அந்த பிறரோட நிலத்தை அபகரித்து ஆக்கிரமித்து பிறரோட சொத்தை இந்த மாதிரி பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து பேராசை. இருக்கிறது பத்தாதுன்னு பேராசை அவங்களுக்கு, இந்த மண்ணாசை. அதனால் அதில் துரியோதனை அழிச்சிட்டான். மோகத்தால் தசரதனுக்கு ஒரு சாபம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் ஏதோ ஒரு சாபத்தில் ஒரு கல்யாணம் ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே அவன் தலை வெடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது பயத்தை போக்குறதுக்காக வருஷம் கல்யாணம் பண்ணிகிட்டே இருப்பான். அதுவிட பரசுராமரும் அவனை அழிக்கிறதுக்கு வருவார். அவர் பரசுராமர் என்ன பண்ணார், கல்யாணம் ஆனால் ஒரு வருஷத்துக்கு அவனை அழிக்க மாட்டார் சத்திரியனை. ஏன்னா அவர் பரசுராமரோட அந்த மாதிரி ஒரு பிரதிட்சை பண்ணிட்டுருக்கார், உறுதிமொழி. அப்போ ஒவ்வொரு வருஷமும் பரசுராமர் இவர் அழிக்கிறதுக்கு சண்டைக்கு வரும்போதெல்லாம் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அவர் காலில் விழுந்துருவான். அதுமாரி மாற்றிகிட்டே இருக்கார். அவர் கடைசியில் அந்த பரசுராமனோட அகம்பாவம் எப்படி அடினா, ராமர்கிட்ட நீ இன்னும் பெரிய வில் வித்தின பெரியா, சீத்தி கல்யாணம் பண்ணிக்கும் போது வில்லை உடைச்சேன், இந்த வல்ல உடைப்பாருன்ட்டு அந்த வில்லை வாங்கும் போதே பரசுராம அவதார நோக்கத்தோட அந்த பலனை சேர்த்து வாங்கி ராமர் தன்னோட சக்தியை முழுமைப்படுத்திக்கிறார். அது மாதிரி பிறர் பொருள் ஆக்கிரமிப்பு, அபகரிப்பு இதெல்லாம் துரியோதனை அதுதான். அப்புறம் மோகத்தால் அழிஞ்சான் தசரதன். செருக்கு மதம் ஆச்சரியங்கால மதத்தினால அந்த செருக்கு காரணமாக சூரபத்மா அழிஞ்சான். திஸ்வரசமன் சூரனுக்கு வந்து நான் தான் அப்படின்னு நவகிரகங்களே படிக்கட்டாக போட்டு எல்லா தேவர்களையும் சிறைப்பிடிச்சு அவர் ராட்சச குலத்துக்காக மிகப்பெரிய எங்கே பார்த்தா அசுர குலத்தில் ஆடிட்டு இருக்கான் இல்லையா, அவன் நான் எனதுங்கிறத அழிச்சு அவனை சேவலாகவும் மயிலாகவும் முருகன் வச்சுட்டுருக்கார். அது வந்து அவர் முருகனுக்கு 3 மயில் உண்டு. இந்திரனே அவருக்கு மயிலாக வந்தபோது ஒரு மயில் வச்சுட்டுருப்பார். அப்புறம் மந்திர மயில் அதுக்கான உலகத்தையே சுற்றி வர்றதுக்காக ஒரு மரம் வச்சுருந்தார், அது வந்து கால மயில் அதுக்கப்புறம் சூரபத்மனை கொண்டுட்டு அவரையும் மயிலாக்கின்றார். தன்னை வணங்குவர்கள் அவர்கள் வணங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் தவ வலிமையினால் பெருசாக வளர்ந்தால் கூட தன்னோட பாப பலவனால் சிரித்து போயிடுறாங்க. இந்த மதத்தினால செருக்குனால சூரபத்மன் அழிஞ்சிடுறான். அப்புறம் இந்த 6 மாச்சரியம் பொறாமப்படுறதுனால என்னாகுது, தானும் அழிவான் மற்றவங்களையும் அழிப்பான். அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நல்ல செல்வ வளத்தோட சந்தோஷமாக நல்லா உச்சத்தில் வளர்ந்துட்டு ஏதோ கால சூழ்நிலைனால அவன் செஞ்ச பாவங்கள் மறுபடியும் தாழ்ந்து விட்டானே, அந்த நேரத்தில் வசதியாக இருக்கிறவன் வந்து அவனை வந்து மனம் வருத்தப்படுற மாதிரி, மனசு கஷ்டப்படுற மாதிரி, அவனை அவமானப்படுத்துகிற மாதிரி வந்து அவனை பேசுறது இது கஷ்டப்படுத்துது, மனசாக கஷ்டப்படுத்துது. அந்தமாரி சில பேர் இருக்காங்க. அதாவது நட்பாக பழகினா கூட அந்த நண்பன் வந்து இந்த நிலையில் இருக்கான்னு நினைக்காம அவனை வெறுப்பேற்றுற மாதிரி, அவனை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி, கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசி தன்னோட வலிமையாக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது காமிச்சுப்பாங்க. அது வந்து பொறாமையினால் வருது. அந்த பொறாமை, அந்த செருக்கு காரணமாக சிசுபாலன் கிருஷ்ணர் மேலேயே பொறாமை அவருக்கு, அவனை மாதிரி இருக்க முடியலேன்னு. அவனும் 100 முறை பொறுத்துட்டார். அதுவரை அவங்க அம்மாவுக்கு வரம் கொடுத்துட்டார், 100 முறை பொறுத்துக்கிறேன், 100க்கு மேலே தப்பு செஞ்சால் அவனை என்னால் அழியப்பட வேண்டியதான்னு சொல்கிறார். எப்பவுமே அறிவில்லாதவர்களை அறிவுள்ளவர்கள் ஆழ்வார்கள், அறிவு உள்ளவர்கள் ஆழ்வார்கள்.
எந்த காலத்துலேயும் அடிமைகள் வந்து வாழ்ந்துட முடியாது. அந்த மாதிரி 6 தீய சக்திகள். இப்போ மனுஷனுக்கே தாலின்னா குடும்பத்தால் பிரச்சனை, வேலி, சொத்துக்கள், பாதுகாக்க வேண்டிய சொத்துக்களால் பிரச்சனை, அதுமாரி கூலி, நம்ம உழைக்கிற தொழில்னால பிரச்சனை. இந்த 3 பிரச்சனை தான். இந்த 3 தாண்டி ஒரு பிரச்சனை இருந்தது. அது எல்லாமே இப்போ மந்திரங்கள்னால நிவர்த்தி பண்ணிக்கலான்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க. மந்திரம் அப்படின்னாலே மந்த் என்னாலே நினைக்கிறது, திரம் என்றாலே நினைப்பவரை காப்பது. இது இன்றைக்கெலாம் பிராமணர்கள்லாம் நாங்கள்லாம் கஷ்டப்படுறதுக்கு காரணமே அந்த வாழ்க்கை முறை மாறிடுச்சு. அந்த நினைப்பு மாறிடுச்சுனால நினைப்பு தான் பழப்ப கிடக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி அந்த மந்திரங்கள் மகிமை தெரியாமல், அந்த மந்திரங்களை பயன்படுத்தாமல், அந்த ஒரு கடமைகளுக்கும் சந்தியாவந்தனம் பண்ணுறது, அந்த ஒழுக்க நலங்கள் பண்ணுறது, இதெல்லாம் சில மனசால் அது தவற மாறும் போது என்னாவது அவங்களோட சுயத்தன்மை இழந்துருது. பிறப்பால் தான் பிராமணர்கள் கிடையாது, வாழும் முறையால் தான் பிராமணர்கள். வாழும் முறையினால் பிராமணர்கள் அவர் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் அவங்க படுற கஷ்டத்துக்கு, இன்றைக்கி பிராமணர்கள் படுற கஷ்டத்துக்கு அவங்கள் தான் காரணம். உன் வாழ்க்கை உன் கையில் சொல்லுவாங்கள்ல, அவங்க வாழ்க்கை அவர்கள் கையில் தான் இருக்கிறது. இந்த ஒரு நம்ம அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா, அருகம்புல் வந்து ஒரு இடத்துல முளைச்சி 6 இடத்துல வேறு விடும். அதனால தான் சொல்லுவாங்க, ஆள் போல் கிடைத்து அருகு போல் வேரோடி என்று நமது பழமொழி சொல்லுவாங்க. அது மருந்து பொருள். அருகம்புல் வந்து மருந்து பொருள். உடல் வெப்பம் இருந்ததுனாக்க அதை கஷாயம் குடித்து சாப்பிடுவாங்க. பிள்ளையாருக்கு உடல் சூடு ஒரு அருகம்புல் ரொம்ப பிரீத்தி அவருக்கு. அது நம்ம நிறையா மருந்து பொருளுக்கு உணவுப் பொருள் இருக்குது. உணவுப் பொருள் காரணமாக மனசு மாறலாம், புத்தி மாறலாம், உடல்நிலை மாறலாம். அதுக்கு எல்லாருக்கும் நிறைய மருந்து இருக்குது. இப்போ பாதுகாப்பாக வேலை செய்ய வேண்டிய இடத்துல பாதுகாப்பு கவசம் போட்டுக்கணும். கை உறை, கால் உறை, தொப்பி, கண்ணாடி விடணும். அதுமாரி மருந்து சாப்பிடும்போது பத்தியம் இருக்கணும். இந்த பத்தியம் இருந்தால் தான் மருந்து வேலை செய்யும். இந்த மருத்துவ பொருள், இந்த உணவு நிறைய கிடைக்கணும். மனுஷாளுக்கெல்லாம் உணவு நிறைய கிடைக்கணும். நிறைய விருந்தாளிகள் வரணும். விரும்பி அழைத்தாலும் விருந்தாளிகள் வர மாட்டார்கள் என்றால் அந்த நிலை இருக்கக்கூடாது. விருந்தினர்கள் நிறைய வரணும். நம்ம உபசரிப்பு ஏற்றுக்கணும். நம்ம அந்தளவுக்கு உணவு நிறையா இருக்கணும். கொடுக்கக்கூடிய சக்தி நிறையா இருக்கணும். பிறருக்கு உதவு நிலையில் இருக்கணும். மனசும் இருக்கணும், நம்ம வாழ்க்கை இருக்கணும். உதவு நிலையில் இருக்கணும். அதாவது இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் இல்லாமை வேண்டும். நம்ம இல்லைன்னு சொல்லி ஒருத்தட்டு போய் நிற்கக்கூடாது. அதுக்கெல்லாம் தெய்வத்தோட பலன் இருக்கணும். செல்வம், சந்ததி இதெல்லாம் விருத்தி அடையணும். செல்வம் சந்ததி விருத்தி அடையணும். இப்போ வந்து எல்லாருக்குமே எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க கடவுள். சிலருக்கு வந்து சில கஷ்டத்தை அதிகம் கூடுதலாக கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணமே நம்மளுடைய முன்வினை பயன்தான். அப்போ நேற்றுக்கு செஞ்சது இன்றைக்கி அனுப்பிப்போம், இன்றைக்கி செஞ்சது நாளைக்கு அனுப்பிப்போம். அதாவது தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு தான் சொல்கிறது. தனக்கும் பிறர்க்கும் என்னெல்லாம் நல்லது நடக்குமோ அது கடைப்பிடிக்கிறது தான் தர்மத்தோட வாழ்க்கையில் முதல் படி. இது வந்து நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நம்ம கோயில் பூஜை ஏற்ற பிறகு தான் நம்மளை விட கஷ்டப்படுறவங்க உலகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் தென்கட்சி சாமிநாதன் சொன்னேன். அதாவது நல்லா இருக்கிறவங்க எல்லாரும் அடிக்கடி சந்தித்து பேசுகிற இடம் தான் ஆலயம். அவங்க வந்து யார்கிட்டையும் தன்னோட கஷ்டங்களை சொல்லிட்டு போயிடக்கூடாது. கடவுள்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். உன்னுடைய வளர்ச்சி குறித்து நீ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் ரகசியமாக இருக்கணும். அதேமாரி உன்னுடைய கஷ்டங்களையும் ரகசியமாக தான் கடவுள்கிட்ட சொல்லணும். யார்கிட்டையும் சொல்லி அது ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் யார்கிட்டையும் சொல்லாமல் கடவுள்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். கடவுள் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அதாவது ஒரு கடவுளுக்கே ஒன்று செஞ்சுட்டு அது நான் தான் செஞ்சேன் சொல்கிறதுன்னு வந்துடணும். உங்கள்கிட்டேருந்து ஒன்று கடவுளுக்காக கொடுத்துட்டிங்கன்னா இதான் இது என்னுடையது அல்ல அப்படின்னு நினச்சி தான் கொடுக்கணும். இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது புண்ணியம் கரைஞ்சிடும். அதாவது கடவுளுக்கு செய்கிறது போது யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஆனால் நீங்கள் வந்து கொடுக்குறவங்களாக இருக்கணும். உலகத்தில் கொடுக்குறவங்களாக இருக்கணும்னா நீங்கள் அந்த கொடுத்து வச்சவன் உலகத்தில் சௌக்கியமாக இருப்பாங்க இருக்கணும். அது கொடுக்கக்கூடிய வள்ளல்
வள்ளியை மனம் பிறந்த நாளில் வள்ளல் பெருமாள் முருகனோட எல்லாருக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. மயூகரி பாலமுருகா சரணம்.